வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் லாஸ்ட் வீக், அதாவது 4th வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும், வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன, நியூஸ் என்ன. வர வாரத்தில் நமக்கு 4 செஷன் தான். இன்னைக்கு வெனஸ்டே விநாயகர் சதுர்த்தி ஹாலிடே. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி செட்டில்மெண்ட் இருக்குது. வேற என்ன முக்கியமான நியூஸ், அதாவது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சாட்டர்டே மார்னிங் 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் 2 நாளைக்கு, அதனால வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது டைம் இருக்குமா எனக்கு தெரியலன்னு ஏர்லியராக அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த மார்னிங் 7 o'clock வரையும் வந்திருக்கிற பாசிட்டிவ் நியூஸ், நெகட்டிவ் நியூஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் சம் பேக் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எல்லாத்தையுமே பார்க்கணும். எஃப்ஐஸோட இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் இருக்கிற ஆக்டிவிட்டி, வர வாரம் ஒரு ஷார்ட் கவரிங் வருமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட யூடியூப் சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ வர வாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னங்கிறது மெயினாக பார்க்கணும். அதாவது லாஸ்ட் வீக் இருந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிஃப்டி 6 வாரம் லாஸுக்கு அப்புறம் லாஸ்ட் வீக் தான் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது நியர்லி 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இதே பாசிட்டிவ் நியூஸ் தான். ஏன்னா 1.5 மாசமா ஒவ்வொரு வாரமும் நம்ம மார்க்கெட் டவுன்லேயே இருந்துச்சு. 25,600 24,350, 1350 பாயிண்ட், 1400 பாயிண்ட் எப்படி இறங்குச்சுன்னே தெரியாம மெதுவாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படியே மெதுவாக இறங்கிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன். இது 1.5 மாசம் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட் வீக் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் இம்பேக்ட் அதாவது 2% ஹைல தான் இருந்துச்சு. இந்த ஃப்ரைடே சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எஸ்டர்டே. அதாவது ஃப்ரைடே எந்த ஒரு நியூஸுமே கிடையாது, ஒன்லி ஃபார் ப்ராஃபிட் புக்கிங். எல்லா மார்க்கெட்டுமே நல்லா தான் ஏறிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட் மட்டும் 200 பாயிண்ட் இறங்கி இருக்குது. என்னடா ரீசன் அப்படின்னு போய் பார்த்தா எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. ஃப்ரைடே, இந்த ஃப்ரைடேனாவே மார்க்கெட்டுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும் அப்படிங்கிற மாதிரி எழுதப்படாத விதியாட்டு இருக்குது. எஸ்டர்டே நம்ம மார்க்கெட்டு 200 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. நேற்று மட்டும் அந்த 200 பாயிண்ட் டவுனில் இல்லை அப்படின்னா 2% நம்ம மார்க்கெட் வீக்லி பேசிஸில் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கும். எனிவே 6 வாரம் டவுன் சைடுக்கு அப்புறம் லாஸ்ட் வீக் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கடுத்து இன்னொரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா, எஸ்டர்டே ஈவினிங் 6:30 அரௌண்டு. அதாவது ஜெரோம் பவுலுடைய ஸ்பீச். அந்த ஜெரோம் பவுலுடைய ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. அதனுடைய பூஸ்ட் தான் எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு நான் ஸ்டாப் ரேலி. நாஸ்டாக், S&P 500, டவ் இதெல்லாம் லைஃப் டைம் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் டவ் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, அவர் ரேட் கட் பண்ணுறது தான் சொல்லிக்கிறாரு. 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணுவாரா இல்லை 50 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணுவாராங்கிறது தெரியல. ஆனால் அது கட் பண்ணுறதுன்னு சொன்ன ஒரு நியூஸுக்கு தான் மார்க்கெட் இவ்வளோ ஒரு ரேலி. வர ஃபெட் ஈவெண்ட் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 17 அன்னைக்கு ஈவெண்ட் இருக்குது. அந்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆஸ் ஆஃப் நோ ஃபெட் மானிட்டர் டூலில் 83% ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக வேற என்ன பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஆகஸ்ட் மந்த் இதுவரையும் 66,200 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம டொமஸ்டிக்கும் இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஸோ 66,200 கோடிக்கு இந்த ஆகஸ்ட் மந்த்தில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் பாசிட்டிவ் நியூஸ். நிறையாலாம் நான் சொல்லுவேன், எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னா நிறையா சொல்லுவேன், ஏன்னா அப்படிதான் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். ட்ரம்ப் சம் பேக் அடிக்கிற மாதிரியான மெசேஜ்லாம் இருக்குது யூஎஸ்ல இருந்து. அதாவது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ட்ரம்ப்பும் புட்டினும் மீட் பண்ணாங்க. அந்த மீட் பண்ணிட்டு வித்தின் 2 daysல சாட்டர்டே அண்ட் சண்டே போயிட்டு மண்டே அன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் அண்ட் ஜெலன்ஸ்கி உக்ரைன் பிரசிடென்ட் இவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணாரு அன்னைக்கு வித்தின் 2 daysல. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் மெசேஜ் என்ன கொடுத்தாருன்னா, புட்டின், ஜெலன்ஸ்கி, நான், அதாவது ட்ரம்ப், இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு மீட்டிங்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். இது எந்த இடம் என்னைக்கு அப்படிங்கிறது டிசைட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி மெசேஜ்லாம் இருந்துச்சு. ஓகே, இப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் இப்போ 1 வீக் ஆக போகுது. பட் அதுக்கு அடுத்ததாக எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்கல ட்ரம்ப். எங்கே மீட் பண்ணுறோம், என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. அதனால யூஎஸ்லேருந்து வந்துட்டு இருக்கிற மேகசின்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ட்ரம்ப் வந்து இந்த பீஸ் ஸ்டாக்ல இருந்து பின்வாங்குறாரு, இவங்களை வந்து சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னு பின்வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்து வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல்ல வந்துருக்குது, வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து நியூஸ் வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பேட் நியூஸ் தான், நெகட்டிவ் நியூஸ் தான். அது முக்கியமாக வந்து குளோபல் லெவலில் இருக்குதான்னு தெரியல, நமக்கு வந்து இது வந்து ஒரு பேட் நியூஸ். அதுக்கடுத்தா வந்து கம்மிங் ஆகஸ்ட் 27th வந்து நமக்கு அடிஷனல் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, 25%. அந்த 25% வந்து கம்மிங் 27th இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ கம்மிங் 27th வந்து 50% டேரிஃப் நம்ம இந்தியாவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒயிட் ஹவுஸோடைய ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நவோரா அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் வந்து இந்தியாவுக்கு ஏன் அடிஷ்னல், அதாவது செகண்டரி டேரிஃப் வந்து பண்ணக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது, ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை வந்து எங்களுக்கு வந்து முடியுமான்னு தெரியல, அதனால வந்து இந்தியாவுக்கு செகண்டரி டேரிஃப் அப்ளிகபிள் பண்ணுறதுக்கு ஒன்றான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ட்ரேட் அட்வைசர் அவர் வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்கிறாரு. இதுவும் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் நியூஸ். அதுக்கடுத்து வந்து எஃப்ஐஸ் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே 1622 கோடிக்கு செல் பண்ணிக்கிறாங்க. இந்த லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் 1560 கோடி செல் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆகஸ்ட் மந்த்தை பொறுத்தவரையும் 25,750 கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்தாலும் எஃப்ஐஸ் பையிங்கில் இருந்தாங்கன்னா நம்ம மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும். ஆனால் இப்போ வந்து நெகட்டிவ் நியூஸும் வந்துட்டு இருக்குது, எஃப்ஐஸும் செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வச்சு தாளிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஈச் 1% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது நிஃப்டி வந்து 0.97%, 238 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, 24,870. இந்த 24,870 பாருங்க, லாஸ்ட்டு மண்டே அன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, 300 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அந்த லெவலில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அப்போ டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த 3 நாள் கெயினை வந்து ஃப்ரைடே வந்து எரேஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சென்செக்ஸு 0.88% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, 81,306 வந்து செட்டில் ஆகுது. அதாவது 709 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. பேங்க் நிஃப்டி 0.35% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது வீக்லி பேசிஸ். ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் 2% ஈச் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் வீக் பொறுத்தவரை எல்லா செக்டாருமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஆட்டோ செக்டர் 5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது 8% இருந்த இண்டெக்ஸு இந்த லாஸ்ட் ஃப்ரைடே வந்து சம் செல்லிங் ப்ரெஷர் வந்ததுனால 5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. மற்றபடி ஆயில் அண்ட் கேஸ், ஐடி, மெட்டல், எஃப்எம்சிஜி, ரியாலிட்டி இது எல்லாமே வந்து 1.5% வந்து 4% வரையும் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இதுதான் லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட். இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மண்டே எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. டியூஸ்டே யூஎஸ்ஏலேருந்து டியூரபிள் குட்ஸ் ஆர்டர் டேட்டா வருது. வெனஸ்டே நமக்கு வந்து கணேஷ் சதுர்த்தி, அதாவது விநாயகர் சதுர்த்தி ஹாலிடே. தேர்ஸ்டே நமக்கு வந்து மந்த்லி செட்டில்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் 4 o'clock இந்தியாவிலேருந்து ஐஐபி டேட்டா வருது, யூஎஸ்ஏலேருந்து ஜிடிபி வருது. ஃப்ரைடே ஈவினிங் 5:30 PM இந்தியாவுடைய ஜிடிபி வருது. ப்ரீவியஸாக இருக்கிறது 7.4%, இப்போ ஃபோர்காஸ்ட்டு 7.8%. அன்னைக்கு ஈவினிங் ஃப்ரைடே ஈவினிங் 6 o'clock பிசிஇ ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வருது. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஸ்பெண்டிங், பர்சனல் இன்கம் டேட்டா வருது யூஎஸ்ஏலேருந்து. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை இதுதான் மெயினாக நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, யூஎஸ்ஏவுடைய ஜிடிபி, இந்தியாவுடைய ஐஐபி, இந்தியாவுடைய ஜிடிபி, இதுதான் வந்து வாட்ச் பண்ணணும். அதாவது இந்தியாவுடைய ஜிடிபி அப்படின்னு பார்க்கும்போது 7.8% ஃபோர்காஸ்ட்டு, எக்ஸ்பெக்டேஷன் ப்ரீவியஸாக இருக்கிறது 7.4%. ஸோ இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் மார்க்கெட் ஏற மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான். அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு 6 years லோ இன்ஃப்ளேஷன் இருக்குது, ஜிடிபி சூப்பராக இருக்குது, எல்லாம் அதாவது எக்கனாமிக் வைஸ் வந்து டேட்டாலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, மார்க்கெட் ஏற மாட்டேங்குது. நம்ம சின்ராசு நம்ம இந்தியன் மார்க்கெட்டை வச்சு தாளிச்சிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எஃப்ஐஸோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தலாம். லாஸ்ட் ஃப்ரைடே பொறுத்தவரையும் எஃப்ஐஸ் வந்து 90% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. ப்ரீவியஸ் வீக் வந்து 92% இருந்தாங்க, இப்போ வந்து 90%, 2% ஷார்ட் வந்து வீக்லி பேசிஸில் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நிஃப்டி வந்து 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, இப்போ வர வாரத்தில் ஷார்ட் கவரிங் வருமா அப்படிங்கிறத மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றபடி வந்து கிளைண்ட், டொமஸ்டிக், ப்ரிப்பரேட்டர் இவங்க 3 பேருமே வந்து லாங்கில் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சம் டேட்டாஸ் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் வீக் ஆகஸ்ட் 15th வந்து ஃப்ரைடே வந்துச்சு. தேர்ஸ்டே வந்து நம்ம நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆனது வந்து என்ன ரேட்டுக்கு வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா
24,630 வந்து செட்டில் ஆயிடுச்சு. அதாவது ப்ரீவியஸ் வீக் தேர்ஸ்டே. ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஜிஎஸ்டி வந்து நாங்கள் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், 2 ஸ்லாப் தான் இருக்கும், தீபாவளிக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இனிப்பான செய்தி காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனுடைய இம்பேக்ட் தான் லாஸ்ட் மண்டே வந்து நம்ம மார்க்கெட்டு 300 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ மண்டேக்கு ப்ரீவியஸ் செஷன் வந்து 24,630 நிஃப்டி க்ளோஸ் ஆனது. லாஸ்ட் மண்டே கேப் அப் 300 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. 24,930 வந்து ஓப்பன் ஆச்சு. அன்னைக்கு வந்து லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,850. அதாவது லாஸ்ட் மண்டே லோ 24,850. அங்கேருந்து நிஃப்டி ஏறினது வந்து 25,150 அரௌண்ட் ஏறிட்டு இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. அப்போ வந்து லோ 24,860. ஸோ மண்டே என்ன ரேட்டில் லோ வந்துச்சா அந்த லோவுக்கு வந்துருக்குது ஃப்ரைடே. நியர்பை லோவில் தான் வந்து நம்ம மார்க்கெட்டும் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த 3 நாளுடைய கெயினை வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து எரேஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஜெரோம் பவுல் வந்து கம்மிங் ஈவெண்ட்டில் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்குனான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால யூஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி மோர் தென் 2% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஃப்ரைடே அன்னைக்கு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே, இதே 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்லேயே வந்து க்ளோஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும். இப்போ நிஃப்டியோடைய வீக்லி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,850 தான். அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்த லோ, லாஸ்ட் மண்டே வந்த லோ. ஸோ இதுதான் வந்து 24,850 தான் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் மண்டே ஓப்பன் ஆன கேப் 300 பாயிண்ட்ஸ், அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதனால் 24,850ங்கிறது வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். வர வாரத்தில் அதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ஓகே, அதாவது அந்த லெவல் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. ஒருவேளை இந்த 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸையும் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு டவுனுக்கு வருது அப்படின்னா எவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. ஓகே, வர வாரத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து மந்த்லி செட்டில்மெண்ட் அப்படிங்கும்போது எஃப்ஐஸ் வந்து ஷார்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5% கவர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி வந்து 25,200க்கு வரும். அந்த அளவுக்கு வந்து ஷார்ட் இருக்குது. ஸோ ஷார்ட் கவரிங் வருமா அப்படின்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,200 to 250 இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ வர வாரம் வந்து நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. காரணம் என்னென்னா மந்த்லி செட்டில்மெண்ட், மண்டே வந்து கேப் அப், அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 27 அன்னைக்கு அடிஷ்னல் டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எனிவே மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிளான டைமில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து நான் வந்து என்னுடைய மந்த்ராவாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எப்பப்பெல்லாம் நெகட்டிவ் நியூஸ் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பாசிட்டிவ் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிடும். கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் 17 அன்னைக்கு ரேட் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு எஸ்டர்டே வந்து ஜெரோம் பவுல் வந்து சொல்கிறாரு. 1000 பாயிண்ட் நிஃப்டி ஏறிடுச்சு. இப்போ செப்டம்பர் 17 அன்னைக்கு அவர் வந்து ரேட்டே கட் பண்ணாலும் அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இறங்கிடும். காரணம் என்ன, அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது மாதிரி தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ரொம்ப அட்வான்ஸு. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து ஏறிடும், ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து இறங்கிடும். ஸோ அது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது பேஸ் பண்ணி, அதனால் வந்து நெகட்டிவ் நியூஸ் வரும்போது எல்லாமே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். பண்ணுவோம், நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் லாங் டேர்முக்கு. இல்லை நான் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா தயவு செஞ்சு மார்க்கெட்டில் வராதிங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்தவரையும் பாருங்கள், லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு டெட் கேண்டில். இது வந்து க்ளோஸ் ஆனது வந்து லாஸ்ட் மண்டே என்ன ரேட்டுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குதா, அதாவது ஓப்பன் ஆச்சா அதே ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த ரேஞ்சு தான் வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டு மண்டே ஓப்பன் ஆனது வந்து இந்த கேப் அப் 24,630லேருந்து 24,930 ஓப்பன் ஆகிட்டு 850 வந்த லோ. இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே வந்த லோ வந்து இதே ரேஞ்சு தான். ஸோ 24,850க்கு கீழே நிஃப்டி வந்துட்டு அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது.
அட்லீஸ்ட் 24,650 வரை வரும். ஸோ 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது. ஓகேங்களா? இல்லை மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இருக்கிற இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 25,000, தேர் ஆஃப்டர் 25,150. இது வந்து லைக் தேர்ஸ்டே வந்த ஹை. 25,150க்கு மேலே போனால் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 25,250. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து வர வாரத்துக்கு 4 நாளுமே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே இல்லைங்க. ரொம்ப அண்டர் பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து பேங்க் நிஃப்டி 0.35% டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது வீக்லி பேசிஸில் வந்து பார்க்கும்போது. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் 55,000 to 54,900. இது இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நத்திங் டு வரி. சப்போஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் 54,500 வரையுமே வரதுக்குனால வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 55,700லேருந்து 56,000 வரையும் போகிறதுனால வாய்ப்பு இருக்குது. இது வந்து வீக்லி பேசிஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.